இவன் வேண்டாம்னு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். சேகர் பாபு. தமிழக மக்கள் இவருக்கு வச்சிருக்கிற பேரு ஸ்னேக் பாபு. ஏன்னா பொசுக்கு பொசுக்குன்னு எல்லார் கால்லையும் விழுந்து பர்பி தேட ஆரம்பிச்சிருவாரு. இவரோட வாழ்நாள்ல இவர் செஞ்ச பெரிய சாதனை என்னலாம்னா, துர்கா ஸ்டாலின் கால்ல விழுந்தது, ஸ்டாலின் கால்ல விழுந்தது, ஸ்டாலினோட செருப்பை எடுத்து கொடுக்கிறது, ஸ்டாலினுக்கு செருப்பா இருக்கிறது. இப்படி முக ஸ்டாலின் குடும்பத்துக்கு பணிவிட செய்யறத மட்டுமே முழு நேர வேலையா பார்த்துட்டு வராரு சேகர் பாபு. ஆனா இவர் ஒழுங்கா வேலை செய்ய வேண்டிய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கிற கோவில்கள் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமா? பாபநாசம் கோவிலில் மின் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் மின்சாரத்தை பயன்படுத்தியதற்கான 1 கோடி ரூபாய்க்கு மேலான நிலுவைத் தொகை செலுத்தவில்லை என்பதால் இந்த ஆண்டு மின்சாரம் வழங்க வாய்ப்பில்லை என விழுப்புரம் பவர் ஹவுஸ் பகுதியில் கட்டப்பட்டிருந்த கோவிலை அகற்றப்பட்டு வரக்கூடிய சூழலில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த ஜவுளி வியாபாரி ஓம்குமார் திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார். எடுத்து போடுறாங்க, எல்லாருமே வீடியோ எடுத்து போடுறாங்க. நாங்க என்ன பண்ண உத்தரவு கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். இங்க மத்த வசதி இல்ல, வசதி இல்ல. இதுக்கு 100 ரூபாய் கொடுத்து போனவளுக்கு என்ன நிலைமைனா, ஃப்ரீ டிக்கெட் போனவளுக்கு என்ன இருக்கு? அறநிலையத்துறை மூலம் தமிழக கோவில்களின் வளங்களை கொள்ளையடித்து கோவில்கள் நிதியை சுரண்டியும் சரிவர கோவில்களை பராமரிக்காமல் சீரழித்து அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு கோவில்களை இடிப்பது என பல இந்து விரோத செயல்களை மேற்கொண்டுட்டு திராவிட மாடல் ஆட்சி ஒரு ஆன்மீக ஆட்சி என பொய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு கோவில்களை புறந்தள்ளி திமுகவின் முதல் குடும்பத்திற்கு கொத்தடிமை வேலை பார்க்கும் இந்த அமைச்சர் நமக்கு தேவையா?